லைஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். நீங்கள் இல்லை, நான் இல்லை, முக்கால்வாசி பேர் அந்த ரூல்ஸ் படி தான் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் லைஃப்பில் நிறைய கிரேட்டர் பர்சனாலிட்டிஸ் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா? அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும்? அவங்க நம்மள மாதிரி தான் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. பட் ஒரு ஸ்டேஜில் அவங்க லைஃப் கண்டிப்பாக மாறி இருக்கும்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு பவர் தான். அது என்ன பவர் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. இது ஒன்றும் ஒரு மேஜிக்கல் பவரோ இல்லை வெளியிருந்து வர ஃபேண்டசி பவரோ எதுவுமே இல்லை. இது ஒரு சின்ன விஷயம் தான். பட் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சா போதும், நம்ம லைஃப்பை கம்ப்ளீட்டாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓவரால் லைஃப் நம்ம கையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குரிய டாபிக்ல நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது பில்லோ தாட்ஸ், பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ஆதித்யா. அந்த பவர், அந்த ஒரு பவர் இருந்தால் போதும் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் சில பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பவர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். பட் அது ஏன் வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுற்றி இருக்க நிறைய டைவர்ஷன்ஸ் தான். அந்த டைவர்ஷன் எதுவானாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் வரும். அது இதுவாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக கூட இருக்கலாம். எக்ஸாம் நல்லா மும்மரமாக படிக்கும் போது அம்மா கூப்பிட்டு தம்பி போடா கடைக்கு போய் வாங்கிட்டு வா, இந்த பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைவர்ஷன் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிடலாம், வாடா மச்சான் போய் ஒரு பேட்டிங் பண்ணிட்டு வரலாம், இன்னைக்கு நம்ம மேட்ச்ல எப்படியும் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டைவர்ஷன்ஸ் வரும். அந்த டைவர்ஷன்ஸ்ல இருந்து எப்படி இது பண்றது, அது என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு 3 விதமா பிரிஞ்சிருக்கு. கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ஷியஸ் ஸ்டேட்ல நமக்கு வந்து எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து சுயநமோட எல்லாமே செய்வோம். அது எக்ஸாமுக்கு ரீடிங்கா இருக்கலாம், ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து வாக்கிங்கா இருக்கலாம், இல்லை டிரைவிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம். எனிதிங் கேன் பி அண்டர் த கான்ஷியஸ் மைண்ட். அப்போ அன்கான்ஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்கான்ஷியஸ் ஸ்டேட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டேட் சொல்லலாம், அது அன்கான்ஷியஸ் ஸ்டேட். ஸோ வந்து என்ன அப்போ சப்கான்ஷியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அன்கான்ஷியஸும் இந்த கான்ஷியஸ்க்கும் நடுவில் உள்ள ஸ்டேட் தான் சப்கான்ஷியஸ். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது வந்து 90% வந்து ஆக்டிவ் இல்லாத ஸ்டேட்டில் தான் இருக்குது. கான்ஷியஸ் மைண்ட் தான் வந்து 10% ஸ்டேட்டை வந்து ஓவராலாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் வந்து நம்ம ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணிட்டா நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரேட்டட் பர்சனாலிட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ the greatest secret possessed by the great man of all ages was their ability to contact and release the powers of the subconscious mind. You can do the same அப்படின்னு சொல்லிட்டு the power of subconscious mind அப்படின்ற புக் எழுதின ஜோசப் மர்ஃபி த கிரேட் ஆத்தர்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை பற்றி மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த புத்தகத்துக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வரல. பட் இந்த ஒரு புக்கு தான் வந்து ஏ லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண ஒரு புக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரோட கிரேட் பர்சனாலிட்டிஸ் ஆகட்டும், இல்லை யாராகட்டும், தன்னோட லைஃப்ல அச்சீவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த புக் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸை வச்சு நம்ம லைஃப்பை வந்து கம்ப்ளீட் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு எது வேணும்னாலுமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தவங்க ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப சீரியஸா சிக்கு இருக்கு, அது வந்து கியூர் பண்ணவே முடியல. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது கியூர் பண்ண முடியாத டாக்டர்ஸும் வந்து கைவரிச்சிடறாங்க. அப்படின்ற நேரத்தில் அவங்க வந்து கண்டினியூஸ் நினைச்சிட்டே இருக்காங்க, கண்டிப்பா எனக்கு இந்த நோய் சரியா போயிடும், இந்த தேதிக்குள்ள இந்த நோய் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்காங்க. நிறையா கொடுக்க என்ன ஆகுதுன்னா, அதுவும் வந்து யூனிவர்ஸ் காதில் கேட்டு என்ன பண்ணுதுன்னா, அது வந்து உண்மையாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நடக்காத விஷயத்தை கூட நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய கிரேட்டர் பர்சனாலிட்டிஸ் லைஃப்பில் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதில் உங்களுக்கு பரிச்சயமான முகங்கள் சொல்ல போகிறேன். ஸோ வில் ஸ்மித் பற்றி எல்லாருக்குமே தெரியும். வில் ஸ்மித் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தினை சேர்ந்தவர் தான். அது வந்து இப்போ ஒன் ஆஃப் த ஒரு பாப்புலர் ஹாலிவுட் ஸ்டாராக இருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை. தான் சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்தை மொத்தம் மாற்றி ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அது என்ன விஷுவலைஸ் பண்ணுவாருன்னா, நான் எப்படியாவது ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டரா மாறிடணும், இன்னும் வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு பிரபலமான ஆக்டரா ஏற்றுக்கணும், நான் வேர்ல்டு வைட் ஃபேமஸா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அது அவர் கான்ஸ்டன்டா தன்னோட சின்ன வயசுல இருந்து தன்னோட டீம் வரைக்கும் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் ஆக்டிங்குள்ள என்டர் ஆனப்பவும் சரி, அதை திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த விசுவலைசேஷன் பவர் வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஒரு காலத்துல அவர் பெரிய ஹாலிவுட் ஆக்டராவும் மாறினாரு. இது நமக்கும் தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. 1990s ரொம்ப சாதாரணமா இருந்த மனுஷன் தான் இவரை பத்தி ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆக்டர் தான். சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு வந்து தான் பெரிய ஹாலிவுட் ஆக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அவருக்கு என்னமும் இல்ல. தன்னோட கடனை மட்டும் அடைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. தன்னோட பர்ஸ்ல வெறும் $10 வச்சிருந்தவர் ஒரு நாள் 10 மில்லியன் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுல வைராகியத்தை வச்சிருந்தாரு. அதுபடியே ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சாரு. அதை அடிக்கடி விசுவலைஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த தேதிக்குள்ள 1994க்குள்ள கண்டிப்பா என் பர்ஸ்ல $10 மில்லியன்
இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு நினைச்சாரு. அதே மாதிரி 1994 அன்னைக்கு அவர் நினைச்ச மாதிரியே $10 million ஆன செக் தன்னோட பர்ஸ்ல இருந்தது. அது யாரும் கிடையாது, ஜிம் கேரி தான். ஜிம் கேரி ஒரு பாப்புலரான ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவர் நடிச்ச டம்ப் அண்ட் டம்பர் மூவி இல்லதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் $10 million வந்து சம்பளமா கொடுக்கப்பட்டது. ஸோ இதுவும் அவரோட விசுவலைசேஷன் பவரால மட்டும் தான் முடிஞ்சது. சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே இங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இவ்வளோ கிரேட்டட் பர்சனாலிட்டிஸும் லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு மூல காரணமானது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நான் தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது போய்கிட்டே இருக்கும். அது நிறுத்தின டாபிக் கிடையவே கிடையாது. இதை பத்தி பேசினா மட்டுமே நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பத்தாது, ஒரு யுகம் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரியது தான். ஸோ இன்னைக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தின இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அது எப்படி வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றது பத்தி பார்க்கலாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். Until that, signing off. I'm your RJ Aditya. Stay tuned மக்களே. Bye bye.